இதில் களத்தில் இருந்து நெஞ்சு ஒரு வட்டி ஒரு பட்டன் வச்சவங்க. நீ இருக்கிற நிலைமை இப்போ உயிர் வாழ்றது பெரிய விஷயம். இப்போ கண்டோடியாட்டியே 100 மாதத்துக்கு நான் உயிரோட இருந்துட்டுப்பா இல்லாட்டி ஆள் அவுட்டாண்டி சொன்னார். கிட்டத்தட்ட முக்கால்வாசி தூரத்துக்கு வந்து இந்த ஹெல்பிங் பண்ணுறதை வந்து விட்டுட்டோம். உங்களுக்கு வெளியே பார்க்குறாங்க நிறைய பேருக்கு கோவம் அது தெரிக்கிறேன். நாங்கள் வலைமையான யூடியூப் நாங்கள் பார்க்குறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கும் நாங்கள் யூடியூப் மூலம் உதவி கேட்டு தான் இந்த அளவு நிலைமையில் நாம் வந்து உங்களை முன்னாடி கழிக்கிறேன்டா யூடியூப் தான் காரணம். மத்தாக்கள் என்னத்தை நினைக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நிறைய விளக்கங்கள் தெரியாமல் இருக்கலாம் அவங்கள பற்றி. எங்களுக்கு முழிச்சா தெரிஞ்ச விடயம். அவங்கள்ட்ட சொன்னவங்க நீங்கள் வரலைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பூச்சி மருந்தை குடிச்சு செத்து போயிடுவோம்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சாகர நிலைமையில் இருக்கிறோம். நான் பிள்ளைகளுக்கு மருந்து பெருக்கி நானும் செத்துருவேன். இப்படிதானே எந்த வசதியும் இல்லை. அது தெரிந்து தான் யூடியூப் மூலம் வீடியோ போட்டாங்க. எங்களுக்கு இப்படி பிரச்சனையாக இருக்குது உயிருக்கு. ஒரு டைம் வந்து டாக்டர் ஒரு மாதம் தான் டைம் தந்து ஒரு மாதத்துக்கு தான் உயிரோட எரிப்பேன். இந்த வருத்தம் கண்டு முடியாட்டி ஒரு மாதத்துக்குள்ள எரிப்பேன். உண்மையிலே இப்படியான வருத்தங்களை காட்டியோ இல்லை நம்மளை தமிழ் இனத்தை போட்டு இவங்க சீரழிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 1 கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு அவர்கிட்ட இல்லாமல் இந்நேரம் யாராச்சும் உதவி செஞ்சுருக்கலாடி. வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை மக்கள் தாண்டி இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் உதவி செஞ்சுருக்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்நேரம் அண்ணாவனமும் உயிரோட பார்த்துருக்கல. இருக்கிறதும் விட்டும் கூட அந்த இடத்துக்கு போயலாம் நிலைமையெல்லாம் இருந்தாங்க. யூடியூப் மூலம் உதவி கேட்டு நிறைய உள்ளங்கள் அதையும் பார்த்து உதவி செஞ்சவங்க அப்போ கூட சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு வந்து வருத்தம் மட்டும் போய் சொல்லி காசை வாங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. வணக்கம். அது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி தீவா. ஓகே, இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்கிளப்பில் தமிழ் சிங்கள எல்லைப்பகுதியான 35ஆம் கிராமம், அதாவது வக்கீல் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒருத்தங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நாள் வரைக்கும் எங்கள்ட்ட சேனலூடாக உதவி திட்டம் செய்து தாங்களை வளர்த்து கொண்டு அவனில் தான் சந்தோஷமாக இருக்கிறானே, அவனில் தான் வளர்ந்து கொண்டிருக்கானே அப்படி சொல்லி எங்கள் மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அதெல்லாம் நாங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களால் எத்தனை உயிர்களை வந்து காப்பாற்ற முடியுமோ அதற்காக செய்த ஒரு வேலை திட்டத்தில் இன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வந்து செலவிட்டு ஒரு அண்ணாவுக்கான கிட்னி சர்ஜரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வீடு வந்து சேர்ந்துருக்கிறாரு. ஏன்னா அவமே வந்து நிறைய பேருக்கு நாங்கள் அந்த உதவி திட்டங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் முதலாவதாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 1 கோடி ரூபா செலவழித்து கிட்னி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து வீடு வந்து சேர்ந்துருக்கார் அண்ணா. உண்மையிலே வந்து அவர் தான் நாங்கள் சந்திக்கிறதுக்காக வந்துட்டோம். அவர் சொல்லியிருந்தார் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கைக்குள்ளே, தம்பி எனக்கு எல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சு நான் வீட்டை வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் வாங்கோ, கண்டிப்பாக வந்து நானும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அதை தாண்டி வந்து நாங்களும் கண்டிப்பாக வந்து பார்க்கணுன்றதுக்காக வந்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 11 மாதத்துக்கு முந்தி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களை தொடர்பு கொண்டு அவராத்தான் எங்களை வீடியோ பார்த்துட்டு தொடர்பு கொண்டு எங்களுக்கான உதவி, அதாவது தம்பி என் உயிர் போகிற நிலைமையில் இருக்குது, எனக்கு ஒரு மாதம் தான் டைம் தந்தவங்க, ஸோ இதுக்கிடையில் நான் என் உயிரை காப்பாற்றணும், அப்படியாச்சும் நீங்கள் என்ன வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்கிறதுக்கு இணங்க வந்து அந்த வீடியோ வந்து எடுத்து போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவழித்து அவர் ஆப்ரேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து உதவி செஞ்சவங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த தந்தி ஊர் மக்கள், அவங்களோட சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து நான் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணாவோட அந்த உயிரை வந்து காப்பாற்றியாகணும் அப்படி சொல்லி முழு மூச்சா வந்து தங்களோட உழைப்பில் இருந்து கொஞ்சம் நிதிகளை வந்து கொடுத்தவங்களுக்குமான ஒரு காணொலியாக இருக்க போது. அண்ட் அதே மாதிரி தங்களுக்குள்ள எந்த ஒரு வியாதியும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற பல பேருக்கு வந்துட்டு ஒரு உதாரணமாக இருக்க போதுன்னு சொன்னால், அண்ணாவோட இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்ணாவுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் நல்லபடியாக இருந்து திடீரென்று தான் கண்டறியப்பட்ட ஒரு நோய். அண்ட் அது தாண்டி இன்றைக்கி வரைக்கும் உதவி செய்கிறவங்களை வந்து ஏளனமாக பேசிக்கொண்டு அவங்கள தரக்குறை கீழ்த்தரமாக வந்து பேசிக்கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் இருக்கிற 4 அப்படிப்பட்டவங்களுக்கும் வந்து இந்த காணொலி வந்து ஒரு 10 வீடியோ வந்திருக்க போது. ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி தானே வந்து இந்த ஏரியா வந்துட்டு ஒரு வில்லேஜ் ஏரியா. ஏதாச்சும் அவசரம்னு சொன்னாலும் வந்து இங்கேருந்து களுவாஞ்சிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுன்னு சொன்னால் ரொம்ப டிஸ்டன்ஸ். அதுவும் வரும் வழியில் வந்து ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடும் கஷ்டம். அதை நான் முதல் தினம் தான் வாரேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அதுக்கு முதல்ல விரலாக தான் வந்தேன். அப்போ நான் வரைக்குள்ள கிஷோத்தில் கேட்டு வந்தேன், இங்கேருந்து அப்புறம் அவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே இப்போயே கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வாகன பிரச்சனை இருக்குது, 1000 காசு வந்துட்டு அவங்களோட வரும். இது வந்துட்டு அதை கேட்டது வந்துட்டு எவ்வளோ எடுப்பாங்கன்றது என்னென்னு சொன்னாலும் வந்து லொக்கேஷன் இருக்கா காட்டு, இங்கே நிறைய வாகனங்கள் இருக்காது. எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த இயற்கை அழகு இங்கே அதுவும் இருக்குது காட்டுறேன். அந்த மலை ஏரியா பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால வந்து சிங்கள மக்கள், ஈட்டாங்க வந்து தமிழாக்கள். இது வந்து ஒரு போர்டர் மாதிரி. ஆனால் விவசாயம் செய்கிறதுக்கு எல்லாம் இப்போ வந்து நல்லது ஒரு ஏரியா. யானை பிரச்சனைகள், அப்பப்போ யானை பிரச்சனைகள் இருக்கும்.
என்ன ஆனால் அதான் யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தேன். இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை வந்து இப்போ பிரசவத்துக்காக வேண்டி கொண்டு போனாங்கன்னு சொன்னால் பாதி வழியிலே வந்துட்டு டெலிவரி முடிஞ்சிடும். அப்படி அவ்வளோக்கு மோசம். இதில் வந்து அவ்வளோ தூரம் போகணும். அதான் இது இந்த மலை ஏரியானே இது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து அண்ணா வந்து முதல்ல இருந்த வீடு வந்து அங்கேனே. ஆமாம், பக்கத்தில் இங்கே பக்கம் போகணும். இப்போ இங்கே வந்து தனிமைப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படியே. ஆமாம், அந்த சர்ஜரி பண்ணால் வந்து அந்த இது இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போ வேறு ஆக்கள்லேருந்து தொற்று எழுதுகள் வந்துருந்தானே ஈஸியாக பரவிடும். ஸோ எல்லாம் குணமடையும் வரும் வரைக்கும் நம்ம தனிமையில் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து இப்போ தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு. அது வளமைக்கு மாறிச்சின்னு சொன்னால் வந்து திரும்ப அவங்க அந்த வீட்டுக்கு வந்து போகலாம். இங்கே சும்மா ரெண்டுக்கு இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படியே? இல்லை, இதுவும் வந்து அவங்கள்ட்ட அண்ணாக்கள் வேண்டி போட்ட வீடு. இப்போ இப்படி அண்ணா வந்து இங்கே இருக்கான்னு சொல்ல அந்த வீட்டை திருத்தி கொடுத்துருக்காங்க. வளவுக்குள்ளே இந்த மலை இருக்குல்ல கொஞ்சம் மலையை பார்த்து வளர்ச்சி மலைகள் தான் அங்கே பக்கம் இந்த பக்கம்லாம். இப்போ எப்படி ஓகேவா இருக்கா? இப்போ முதல்ல இருந்ததோட இப்போ வராது. முன்னாடி டயலிஸ் பண்ண போகணும், பெரிய பிரச்சனை 3 நாளைக்கு ஒருக்கா டயலிஸ் பண்ணணும். இப்போ இந்த ஒப்பரேஷன் பண்ணது பிறகு அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் இப்போ பண்ணதுக்கு அப்புறமா வந்து பழையபடி ஏதாச்சும் எஃபெக்ட் எல்லாம் இருக்கா? சிம்டம்ஸ் இந்த இது பிளங்கட்டமாக ஏழாமல் இருக்கு, இந்த குழி செய்யாமல் அதுகள் போடுறதுக்காண்டி ஒப்பரேஷன் பண்ணினது சாடையாக கொஞ்சம் நோய் இருக்கு, வெளிக்காயம் இருக்குது. விட்டு தான் எத்தனை வாட்டினா போதுமா? எத்தனை வாட்டி சர்ஜரி செய்தது? ஒருக்கா பண்ணி ஒருக்கா பண்ணிட்டாங்க. அதுக்குரிய அமௌண்ட் தான் பேசி எல்லாம் பண்ணினவங்க. திரும்ப கிட்னி இந்த டூரிங் பாஸ் பண்ணுறதுல பிரச்சனைக்காண்டு அதில் ஒரு வயரண்டு வச்சேன், வட்டண்டு வச்சவங்க. அதை கலட்டுறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணவங்க. திரும்ப கிட்னி என்ற உடம்புல பிளட்டோட சேர்ந்து அப்படி ஒத்து போகுது இல்லையா, இந்த நல்ல நிமிட்டுக்கு வரலையான்னு சொல்லி திரும்பியும் கிட்னி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து நோம்பல் இருக்காண்டு டிக்கெட் அப்புறம் டிக்கெட் வெட்டி அனுப்புகிறாங்க. மொத்தம் 3 தடவை செய்கிறாங்க. முதல்ல ஆரம்பத்தில் எவ்வளோ அமௌண்ட்டை நான் பேசினவங்க? ஆரம்பத்தில் 80 பேசினவங்க, 80 லட்சம் பேசினவங்க. எல்லா சர்ஜரியும் அதுக்குள்ள வருமானம் பேசினவங்க. திரும்ப சர்ஜரிங் பண்ணி முடிய இப்படி சர்ஜரிங் இருக்கான்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட் உண்டு பேசி திரும்ப கட்டி எவ்வளோ தேவைப்பட்டது உங்களுக்கு? எங்களுக்கு இப்போ இந்த கணக்கு சின்ன கணக்கு பண்ணி நாங்கள் பார்த்த 1 கிட்ட போயிருக்கு, கிட்டத்தட்ட 1 கோடி செலவாயிருக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால் முக்கியமாக வந்து ஒரு விஷயம், அண்ணாவுக்கு பக்கத்தில் வந்து போயிடல. அது ஏன்டா இப்போ தான் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்தேன்றால வந்து தனிமைப்படுத்தி வச்சிருக்கு. அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸில் நின்று வந்து கதைச்சு கொண்டு நிற்கிறோம். உண்மையாக வந்து நீங்கள் எப்போன்னா எங்களை ஆரம்பத்தில் வந்து உங்களோட வருத்தம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் நிறைய பேர்ட்டு உதவி கேட்ட நீங்கள் அது வந்து இப்போ எத்தனை மாதம் இருக்கும்? இப்போ 11 மாதம் 11 மாதம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரமான வந்து இந்த 1 கோடி ரூபாய்க்கிட்ட அரேஞ்ச் பண்ணி ஆப்ரேஷன் முடிஞ்சேன். இப்போ மிச்ச காசெல்லாம் வந்து எப்படி ரெடி பண்ணீங்க? மிச்ச காசெல்லாம் யூடியூப் மூலம் வீடியோ போட்டானே, அதை பார்த்து நிறைய சகோதரங்கள் உதவி செஞ்சது. உறவுகள் வீடியோ பார்த்த உறவுகள் நிறைய பேர் உதவி செஞ்சவங்க. ஒரு எங்களோட பக்கத்து கிராமம் அங்கால தள்ளி பக்கத்து கிராமங்கள் நிறைய கிராமங்கள் ஒரு 15-20 கிராமங்கள் ஊராக சேர்ந்து அந்த ஆடியஸ் அப்படி அமைப்பண்டினா அது கூட ஊர் மக்களாக வெளிநாட்டில் இருக்கிற ஒடியன் அந்த பொறுப்பு மூலமாக நிறைய பேர் ஊராக வந்து உதவி செஞ்சவங்க. நாங்கள் இருக்கிற நிலைமைக்கு அப்படி உறவுகள்லாம் உதவி செய்யாமல் இருந்தால் இந்த அளவுக்கு நான் இப்படி வந்திருந்தேன் உங்களுக்கு முன்னாடி கதைக்கல. ஏன்டா அந்த அளவுக்கு எங்கிட்ட இருக்கிறதும் வித்தும் கூட அந்த இடத்துக்கு போயலாம் நிலைமையெல்லாம் இருந்தேன். நாங்கள் யூடியூப் மூலம் உதவி கேட்டு நிறைய உள்ளங்கள் அதையும் பார்த்து உதவி செஞ்சவங்க, நிறைய ஊர் மக்கள் உதவி செஞ்சவங்க. அது நாடி தான் நாங்கள் இந்த அளவுக்கு சர்ச்சனை பண்ணிட்டு வந்து இப்படி இருக்கிற காரணம். அதான் உண்மையாக நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஹெல்பிங் வீடியோ நீங்கள் செய்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மாதத்துக்கு முன்னாடி அண்ணா வந்து வெளிநாடு போகிறதுக்காக வந்து ஒரு அந்த மெடிக்கல் முடிக்கிறது போனவர். அவருக்கே தெரியும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அங்கே செக் பண்ண பிறகு தான் தெரியும் அவருக்கு வந்து இப்படி கிட்னி வந்து பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ உடனடியாக வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லக்குள்ளே வந்து இப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த சொத்தை விற்றா கூட அந்த செலவு காணா. இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் 1 கோடி ரூபா செலவாயிருக்கு. ஸோ காணாது. அதுக்கப்புறமா வந்து அவர் நிறைய பேர் நாடி அதே மாதிரி எங்களோட யூடியூப்லேயும் தொடர்பு கொண்டு அதை தாண்டி இன்னும் எங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ஆக்களெல்லாம் தொடர்பு கொண்டவர் வந்து அதுக்கப்புறமா நாங்கள் போட்ட வீடியோக்கு அப்புறமா வந்து நிறைய ஆக்கள் அதை தாண்டி வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஆக்களும் அவங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சம் வசதியான ஆக்கள்கிட்ட வந்து காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வந்து அண்ணாட்ட சேர்த்து வந்து கொடுத்துருந்தவங்க.
அப்படி செய்ததால் இன்றைக்கு வந்து உண்மையாக நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி வந்து இருக்கிறார். இப்போ வந்து திரும்ப இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இன்றைக்கு அந்த இப்போ வேறு ஆப்ரேஷன் இல்லை தானே, இது ஒரு கிழமை 2 கிழமைக்கு ஒருக்கா என்ன மாதிரி உடம்புல இருக்கின்றது செக் பண்ணி டாக்டர் தான் ரிப்போர்ட் மூலம் தான் ஆரம்பி கொள்ளணும். அதுக்காக வேண்டி நேற்று ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்தனாங்க. இப்போ இந்த கிட்னி சம்பந்தமாக பகுதியில் இப்படி எல்லாம் நல்லபடியாக இயற்கையாக இந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகி போகாண்டு பார்க்குறதுக்கு ரிப்போர்ட் ஒன்று எடுக்க வர சொன்னேன். இன்றைக்கு போகிறதுக்கு கூடிய வாகனங்கள் அரேஞ்ச்மெண்ட் இல்லாதால போகல. நாளைக்கு போய் எடுத்து கொடுத்தா தான் அவங்க மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல் போகணுமா? இங்கேருந்து மட்டக்களப்பு போகணும். 1000 வந்து எவ்வளோ இங்கேருந்து போகிறதுக்கு 5000 எடுப்பாங்க. 5000 போய் வாரத்துக்கு. அவங்க வெயிட் பண்ணி நிற்பாங்களா? அங்கே நிற்பாங்க. என்ன வேற ஆகலண்டா கூட எடுப்பாங்க. தெரிஞ்ச பொடியனடைய வருத்தம் இதுண்டு அவனுக்கு தெரிஞ்ச நிலைமையில் அறிந்த வாக்கள் இப்படி கூட எடுப்பாங்க. ஏன்டா 5000 ரூபா கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்டா அவ்வளோ தூரம் இங்கேருந்து போகிறது வந்து நான் என்ன சொல்லுவேன், நாங்களே அங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் எங்களோட ஊர்லேருந்து அதையும் தாண்டி வந்து டவுனுக்கு போகணும். டவுன் வந்து எங்களோட ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் 26 கிலோமீட்டர் போகணும். அந்த டவுனில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் போகிறாரா. சரிண்ணா, இப்போ உண்மையாக வந்து நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்த பிறகு வந்து உங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு அந்த நியூஸ் கிடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன முடிவில் இருந்தீங்கள்? இது எப்படி இந்த காசை பிரட்டலாம், என்ன நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீங்க? நம்பிக்கைண்டா இப்படிதானே, எந்த வித வசதியும் இல்லை. அது தெரிந்துதான் யூடியூப் மூலம் வீடியோ போட்டாங்க. எங்களுக்கு இப்படி பிரச்சனையாக இருக்கு உயிருக்கு. ஒரு டைம் வந்து டாக்டர் ஒரு மாதம் தான் டைம் தந்தார். ஒரு மாதத்துக்கு தான் உயிரோட அரிப்பேன். இந்த வருத்தம் கண்டுபிடியாட்டி ஒரு மாதத்துக்குள்ள அரிப்பேன். கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இந்த இது பிளட் இந்த சேஞ்ச் பண்ணுற டயாலிசிஸ் பண்ணுற விஷயம் தொடங்கினது பிறகு சொன்னவர் இப்போ பயப்படுத்தவில்லை. 6 மாதத்துக்குள்ளே பண்ணலான்ட்டு. 6 மாதத்துக்குரிய பண்ணக்கூடிய மாதிரி தான் ஏற்கனவே யூடியூப்லேயும் சொல்லி வீடியோ போட்டு அதுக்கு உரிய மாதிரி தான் நிறைய உள்ளங்கள் உதவி செஞ்சது. நீங்கள் எப்படி வந்து முதல்ல இதை யூடியூப்பை தொடர்பு கொள்ளலாம், அதாவது எங்களை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி நீங்கள் நினைச்சினீங்க? இப்படி நிறைய நீங்கள் உங்களோட வீடியோலாம் பார்க்குறேன் நான் உதவி செய்கிறேங்கண்டு. அது மூலம் எங்களோட அதான் ஒரு அழிஞ்சிருக்கிறாங்க பலம் அழியாங்கட்டியார். அவர் மூலம் தான் நம்பர் எடுத்து தொடர் கொண்டு சொன்னாங்க இப்படி பிரச்சனை. இப்போ உங்களோட வீடியோ பார்க்குறாங்க நிறைய பேருக்கு கோவம் அது இருக்கிறேன். நாங்கள் வலைமையான யூடியூப் நாங்கள் பார்க்குறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கும் நாங்கள் யூடியூப் மூலம் உதவி கேட்டு தான் இந்த நிலைமையில் நாம் வந்து உங்களை முன்னாடி கழிக்கிறேன்டா யூடியூப் தான் காரணம். மத்தாக்கள் என்னத்தை நினைக்காங்கள்ன்ட்டு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நிறைய விளக்கங்கள் தெரியாமல் இருக்கலாம் உங்களை பற்றி. எங்களுக்கு முழுச்சா தெரிஞ்ச விடயம் உங்கள் மூலம் தான் இந்த உதவியெல்லாம் கிடைச்சது யூடியூப் மூலம். இப்போ இன்றைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்குது, பிள்ளைகளோட போய் கொண்டு இருக்கு. சரி, இப்போ இது வந்து இன்னும் இவ்வளோ காலம் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது நீங்கள் எல்லாம் சரியாகி வரது எங்களுக்கு 6 மாதம் டைம் தந்துருக்காங்க. தனிமையில் இருக்கணும், கோயிலாக சாகுடா மற்ற வெளியில் ஆக்கள் இருந்தாலும் போய் கதைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த கிருமியான சொத்துகள் இருந்தால் நோய் எதிர்ப்பு சத்து இல்லை தானே, அதனால் தனிமையில் இருங்கன்னு சொல்லியாங்க. அது அப்போ தனிமையில் இருக்கும் 6 மாதம் இருக்க சொல்லி திரும்ப இந்த உடம்பை பொறுத்து 1 வருஷமாகவும் ஆகலாம். இப்போ நீங்கள் முதல் தரம் போய் அதை செக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த வருத்தம் இருக்குன்னு சொல்ல உடனே வந்து உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? நான் இந்த வெளிநாடு மெடிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு தான் போனேன். வருத்தம் எதுவும் ஒன்றும் காட்டலை. என்ன வேலை செஞ்சீங்க? நான் விவசாயம் பட்டை வேலை வம்பட்டி வேலை கூலி தொழிலுக்கு போகிறேன். செஞ்சேன், நான் ஒன்றுமே காட்டலை. அதுக்கு முதல் நாள் தொழில் செஞ்சு அடுத்த நாள் விட்டு ஒரு நாள் அடுத்த நாள் போனோட தான் ஒரு களைப்பும் காட்டல, ஒன்றுமே எதுவும் காட்டலை. மெடிக்கலுக்கு போனபடியாக தான் ஃபெயில் 2 பேரும் திருப்பி அனுப்பிவிடுத்தாங்க. ஒரு 3வது கிழமையாலாம் போய் நான் கேட்டேன், நான் கஷ்டத்துக்காக வேண்டி தான் வெளிநாடு போகிறேன். வெயிலன்னு சொன்னால் அதுக்குரிய என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் நீ சரியாக்கலான்ட்டு டாக்டர் டச்சு கட்டி சண்டை குடிக்க சொன்னார். லங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட் ஒன்று எடுக்கணும் போங்கன்ட்டு ரிப்போர்ட் அவர் கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அங்கே போய் விளையாட்டெல்லாம் கூட செக் பண்ண தான் அங்கே ஒரு டாக்டர் தான் பிரச்சனை சொன்னார். 6 வந்திருக்கேன் கேட்டால் நான் என்ன தனியாக தான் வந்திருக்கேன், உங்கள்கிட்ட சொல்ல முடியாது பிரச்சனை இல்லை டாக்டர் சொல்லுங்க இல்லை. மனதை தைரியப்படுத்திக்க, மனதை தளம் போடக்கூடாது, இந்த மாதிரி தான் பிரச்சனை. உங்களோட 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ கண்டுபிடிச்ச கூட 2 ஃபெயிலியர் ஆகிட்டு. ஆனால் கை கால் ஒன்றும் ஒன்றும் வேங்கலை. இந்த கிட்னியை ஃபெயிலியர் வராக்கள் கை கால் முகமெல்லாம் வேங்குறது, டோரிங் போக்குள்ளெல்லாம் பிரச்சனை ஆட்டுறது. எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இதுவும் காட்டலை. டாக்டர் சொன்னார் இப்போ கண்டுபிடிக்கிறது. நான் டக்குண்ட மனம் பாதிக்கக்கூடாது. என்ன நிலைமை நாங்கள் இப்போ வெளிநாடு போயலாம் சரியாகிதான். நீ இருக்கிற நிலைமை இப்போ உயிர் வாழ்றது பெரிய விஷயம். இப்போ கண்டுபிடியாட்டியே 1 மாதத்துக்கு தான் உயிரோட இருந்துருப்பா, இல்லாட்டி ஆளாக விட்டாண்டி சொன்னார். நான் மன தலைமுறைவேன் உடனே இங்கே செய்ய நான் அப்படி வசதி இல்லை. அப்படி வசதி இருந்தேன் நானே சரி வெளிநாடு இங்கே இருந்திருப்போம் ஊரில் தொழில் செஞ்சுது அப்படி சொல்லிட்டு
லெட்டர் ஒன்று எழுதி தந்தார். அவர் கைப்பட அடிப்படை லெட்டர் ஒன்று எழுதி அந்த ரிப்போர்ட் தந்தார். உடனே மட்டக்களப்பு உங்களோட ஏரியா ஹாஸ்பிட்டல் இது பெரிய ஹாஸ்பிட்டல் அதில் போய் உடனே அட்மிட் ஆகுங்க. நாங்கள் வந்து இங்கே கிட்னி எம்பதமாக டாக்டர் இருக்கார் முஜாஹின் சார் அண்டு அவரை வந்து பார்த்து புக் பண்ணி எடுக்க சொன்னார். உடனே அட்மிட் ஆகணும், எந்த நிமிஷமும் என்ன பிரச்சனையும் உங்களுக்கு வரலாம், அதுக்கு அப்படி வந்தால் நாங்கள் ஒன்றும் செய்யலான்னு. அவங்க உடனே அட்மிட் ஆகி இந்த இதில் களத்துல இருந்து நெஞ்சு ஒரு வட்டி ஒரு பட்டன் வச்சவங்க அந்த டயாலிசிஸ் பண்ணுறது. அது பண்ணி ஒரு 15 நாளையால் திருப்பி புலனூர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி கையில் வைக்கணுமாண்டு நான் ரத்தம் ஊதிட்டு இதில் டயாலிசிஸ் பண்ணுறது மிஷின் ஒன்று வைக்கணுமாண்டு போய் புலனூர் வழியில் இந்த சர்ஜரி பண்ணிட்டு வந்து கையெல்லாம் பண்ணுறாங்க. கையில் பண்ணிட்டு வரக்குலாம் இந்த ஒப்புறம் விஷயமாக நிறைய பேரெல்லாம் காய்ச்சவங்க வருத்தம் மட்டும் காசை வாங்கிட்டு பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளையும் செய்யலான்ட்டு நம்மளோட அவசரத்துக்கு எதுவும் செய்யலான்னா டாக்டர் மாதிரி முடி எடுக்கணும். இங்கே கதைச்சவங்க பொய்ய சொல்லி வருத்தம் வந்து காசை வாங்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ நாளையும் செய்யலான்ட்டு. நம்மளோட அவசரத்துக்கு செய்யலான்னு டாக்டர் லேட் தந்தால் தானே போகலாம். லேட்டாக வரைக்கும் கிடைக்கல. டயாலிசிஸ் பண்ணி தெரிந்த பிறகு கிட்ட லேட் நெருங்க சொன்னாங்க. ஒரு கிழமைக்கு 2 தான் டயாலிசிஸ் பண்ணேன். திரும்ப 3 ரூபா பண்ணணுமாட்ட ஒரு கிழமைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா போகிற பண்ணுற இருக்கல. டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி வழி ஒரு நாளும் இல்லை. பெரிய ஊசி 2 போட்டு அந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்க. அது உண்மையிலே வந்து மனநிலையை பாருங்கோ. அவர் வந்து வருத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அப்போ கூட சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு வந்து வருத்தம் மட்டும் போய் சொல்லி காசை வாங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக இப்படி இருக்கிறவங்களுக்கும் கெட்டது கதைக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட மனநிலையிலும் எந்த ஜென்மத்திலேருந்து பிறந்து வந்தாங்கன்னு எனக்கு என்ன தெரியலை. வந்து ஒருத்தங்க பொய்யை சொல்லி யாராச்சும் எனக்கு காசு அப்படி இப்படின்னு சொல்லி எடுப்பாங்களோன்றது எனக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் வீடியோ போடைக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை அறிஞ்சிட்டு வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதை என்ன சொல்ல அந்த டாக்டர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ரிப்போர்ட். அதுக்கு அப்புறமா தான் நாங்கள் அந்த வீடியோ வந்து பதிவேற்றம் செய்வோம். வந்து அண்ணா பேட்டி போட்ட வீடியோ முதலாக வீடியோ நாங்கள் போட்டது உண்மையாக வந்து என்ன சொல்கிறேன், ஒரு மழை டைமில் கஷ்டப்பட்டு அந்த வீடியோ வந்து கிளியரும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் கட்டாயம் அந்த வீடியோ போடணுன்றதுக்காக வந்து போட்டேன். இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க உண்மையிலே இப்படியான வருத்தங்களை காட்டியோ இல்லை நம்மளை தமிழ் இனத்தை போட்டு இவங்க சீரழிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 1 கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு அவர்கிட்ட இல்லாமல் இந்நேரம் யாராச்சும் உதவி செஞ்சுருக்கலாடி. வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை மக்கள் தாண்டி இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லோரும் உதவி செஞ்சுருக்க இல்லைன்னு சொன்னால் இந்நேரம் அண்ணாவனமும் உயிரோட பார்த்துருக்க இல்லாது. ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து உயிரோட காய்ச்சி கொண்டிருக்கிறது. அண்ட் வந்து நம்மளை தாண்டி வந்து அவங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லை அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இன்னமும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அண்ட் உண்மையாக வந்து இப்படியான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணுன்றதுக்காக தான் நாங்களும் வீடியோக்கள் எடுத்து போடுறோம் நாங்கள். ஆனால் சில சீரியலான விஷயங்கள் நடக்கக்குள்ள தான் என்ன சொல்கிற அந்த வீடியோக்கள் தவிர்க்கப்பட்டு இப்போயும் நாங்கள் வந்து இருக்கிறோம். இப்போ நாங்கள் வீடியோ போடாமல் இருக்கக்குள்ள உடனே நிறைய பேர் வந்து கோல் எடுத்து தம்பி எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த நாங்கள் ஜெயிலுக்கு போன கேஸ் கூட அந்த ஜெயிலுக்கு போய் வந்த கேஸ் கூட அவங்கள்ட்ட சொன்னவங்க நீங்கள் வரலைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பூச்சி மருந்தை குடிச்சு செத்து போயிடுவோம்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சாகர நிலைமையில் இருக்கிறோம், நான் பிள்ளைகளுக்கு மருந்து பெருக்கிட்டு நானும் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லி கூப்பிட்டவங்க. அதுக்கப்புறமா தான் போய் அவங்களுக்கு அந்த உதவி செஞ்சினாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து தான் ஜெயில் பார்க்கக்கூடிய நிலைமை வந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அந்த ஹெல்பிங்ன்ற ஒன்று செஞ்சது. இப்போ நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒரு ஹெல்பிங் வீடியோ மூலம் வந்து எவ்வளோ ஒரு நன்மை அடைஞ்சிருக்குன்னு சொல்லி. இப்போ அந்த எவ்வளோ முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அந்த பில் அப்படி எதுவும் ஒன்றும் இல்லையான்னு எல்லாம் ஒரு பார்க்கலாமா? இது இவ்வளவும் பில்லாண்ணா? இவ்வளவும் பில்லா? இதே மாதிரி என்ன 2 மடங்கு இருக்கேன்னா தம்பி தான் இருக்காது. இந்த முக்கியம் ஒவ்வொரு தடவை காசு கட்டுறது என்னென்னது கட்டணும் தான். இப்போ ஒவ்வொரு செக்ஷன் இப்போ மொத்தமாக கட்டாமல் ஒவ்வொரு இதை கட்டுறதுன்னு. ஓகே, இந்த 42,000 மூங்களாக வந்து 42,000. அடுத்தது இந்த 2,500 அப்படி வந்து ஒவ்வொரு பில்லும் அதுவும் பில்ல இது முழு என்ன இதில் முக்கியமான அமௌண்ட் கட்டணும். லட்சக்கணக்கு இந்த இருக்கு பாருங்க 3,09,525. இந்த இது வந்து 5 லட்சம். அப்படி பெரிய வீடு நடிக்கிற அளவு வில்லு தான், பெரிய வில்லுகள். இதுக்கு முக்கியமான வில்லு, இதுக்குள்ள முக்கியமான வில்லுகள் இருக்கு. 3,000 லட்சம். அப்படிங்க நீங்கள் இருங்க, நீங்கள் பிரச்சனை இல்லை வைங்க. இப்போ அதாவது என்ன சொன்னால் இதே மாதிரி நிறைய பில்கள் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட இம்பார்ட்டண்டான பில்லுகள் வந்து அவங்களோட
தம்பியை அவங்களோட தம்பியில் அண்ணாட வீட்டியா தம்பி தம்பியை விட்டு வந்து வச்சுருக்காங்க. சொன்னால் இங்கே வந்து தற்காலிகம் தண்ணி இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பாதுகாப்பாக அந்த பில்லில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம நார்மலாக ஒரு காய்ச்சல் போனாலே தெரியும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனால் வந்து ஒவ்வொரு இதை எடுக்க சொல்லுவாங்க, டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் கவுண்டரில் நம்ம பில் உடைச்சு அந்த காசை வந்து கொடுத்துட்டு போகணும். கிட்டத்தட்ட அப்படி செலவான காசு வந்து கிட்டத்தட்ட கணக்கு என்ன சொல்கிறேன், அவங்க சொன்னது வந்து 80 லட்சம் முடியுமாட்டேன்னு. ஆனால் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கிட்ட செலவாயிருக்கு. சரி, இப்போ இதுக்கப்புறமாவும் வேறு எதுவும் செலவுகள் உங்களுக்கு இருக்கா? சில வேண்டதில் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரிப்போர்ட் சாமான் நேற்று ஒரு ரிப்போர்ட் எடுத்த 16,000. இன்னும் 3 ரிப்போர்ட் எடுக்கணும் லங் ஹாஸ்பிட்டல் அனுப்புறதுக்கு. அதுக்கு அப்படி ஒரு 50 கிட்ட தேவைப்படும். இப்போ நாங்கள் இருக்கிற நிலைமையில் அந்த அளவுக்கு எங்கிட்ட இல்லை. இப்போ இல்லை, எல்லாம் கொடுத்துருங்க, எல்லாம் முடிஞ்சு. இப்போ எங்களோட அம்மாவோட வீட்டில் இருந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா எல்லாம் கால் பண்ணி கடன் தான், எல்லாம் கடன் மூலியம்தான். வட்டி அது 2 வாங்கி செலவழிக்காங்க. 2 வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட 10-11 மாதம் 2 உள்ளேல் தாய் நானும் சாப்பிட்றோம். எங்களோட அம்மாக்கள்கிட்ட செலவு அண்ணன் தம்பி மாதிரி சகோதரம் உதவி இருந்தபடியாக கொஞ்சம் செய்கிறாங்க. எந்த கையில் வரைக்கும் எந்த நிலைமையில் எதுவும் இல்லை. இப்போ இதெல்லாம் சரியானதுக்கப்புறமா வந்து எந்த வேலைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னவங்கள இப்போதைக்கு சொல்ல முடியாது. அவங்க தந்த டைமை கடந்ததுக்கு பிறகு இந்த நிலப்பாடுன்னு சொல்லுவாங்க. பழைய மாதிரி போஸ்ட் பண்ணி வேலை சாமான் செய்யலாம், இன்னும் போல இது செய்யலாம். இப்போ நீங்கள் திரும்ப இந்த ஏதாவது செக்கப்புக்கு வந்து கொழும்பு போக வேண்டியது தேவை இருக்கா? இங்கே எல்லாம் செய்கிறேன்னுருக்காங்க. இங்கே அப்படி செய்கிறதில்ல, நமக்கு சில டைம் விளங்கும் தானே. அப்படிலாட்டி அந்த சர்ஜரி டாக்டர் 2 மாதத்துக்கு பிறகு வந்து நீ சந்திங்க சொல்லியிருக்கார் கொழும்புல. ஓகே, இப்போ கொழும்பு வாழ்க்கை எவ்வளோ காலம் போனது? கொழும்பு வாழ்க்கை 1 மாதமும் 7 நாளும் போனது. பெரிய நாங்கள் இருக்கிற இடம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஓட்டாவில் ரூம் காசு மாதம் 2 லட்சம். ஏண்டா இந்த நோம்பல் ரூம்கள் இல்லை, இந்த வருத்தத்துக்குரிய மாதிரி இந்த டஸ்ட்டு அது ஒன்றும் வராமல் தனிமையில் இருக்கிறதுக்குரிய மாதிரி. அதுக்காக வந்து 2 லட்சம் கட்ட ரூம் காசு. காசு மட்டும் உள்ளுக்கும் எதுவும் வராது. அப்படி இருந்து எல்லாம் சரியான நாங்கள் நினைச்சிட்டு போன வேறு விளக்கம் காசெல்லாம் ஒழுங்கு போன ஒரு மாதிரியா. நாங்கள் போனதுக்கு பிறகு தான் தெரியும். அவங்க ஆரம்பத்தில் சொல்லலை 80 லட்சம் இதுக்கு உள்ள எல்லாண்டு சொன்னவங்க. பிறகு அடுத்தடுத்த சர்ச்சரிங்க எல்லாம் வரும், இவ்வளவு செலவாகன்றதை டாக்டர் மலங்கிட்ட சொல்லலை. திரும்ப அதெல்லாம் முடியத்தான் சொன்னாங்க. பூப்பிடி சர்ச்சரிங்க இதுக்கெல்லாம் நீங்கள் காசை பே பண்ணணும் என்று சொல்லித்தான் பெரிய இடியேன்ற ஒன்று தலையில் இறக்கிட்டாங்க. ஒன்றும் செய்யலை. நீ முக்காவாசி பண்ணிட்டு போயிட்டேன், இருக்கிற காவாசி அணி முடிக்கிற நமக்குள்ளாம் அறிக்கி ரெண்டு பிறகு தம்பியாகலை அப்படின்னு சொல்லி இப்படி தான் பிரச்சனை சரியான்னு சொல்லி என்கிட்ட கிடந்த இதெல்லாம் ஃபுல்லாக இடு வச்சு திரும்ப ஃபுல்லாக நகையெல்லாம் ஒத்தியாமலாம் வச்சு வெண்டைக்கு வந்திருக்கமுண்டா. அது சகோதரங்கள் கொஞ்சம் ஊப்பிட்டு. சரி, உண்மையில வந்து ஒரு பிரச்சனை வரைக்குள்ள தானே மற்றவங்களை பற்றி அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து அப்போ உண்மையில இந்த பிரச்சனை உங்களுக்கு இப்படி ஒரு நோய் வந்துட்டுன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் உங்களை சொந்த பந்தங்களையோ இல்லை மற்றவங்கள நிறைய பேர் பார்த்துருவீங்க. சில பேர் இப்படி அவதூறாக கதைக்கிறதா இருக்கட்டும், அப்படி விஷயங்கள். அப்போ உங்களுக்கு மனதை பாதித்த விஷயங்கள் அப்படி எதுவும் இருக்கா? எதுவும் இல்லை. எங்களோட சொந்த பந்தம் எல்லாம் கைவிடலை. நீ எல்லா பேரும் உதவி செஞ்சவங்க. இது இப்போத நிலைமைக்கு வாழையார பிரச்சனையெல்லாம் பெரிய கஷ்டமாயிருக்கு. இதுக்கப்புறமா நீங்கள் வேலைக்கு போயிடலாம், காலத்துக்கு அப்படியே இருக்கணும். சரி, ஓகே. உண்மையாக வந்து எங்களையும் தாண்டி நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ உங்களை எடுத்து வழியில் அறிமுகப்படுத்தினா மட்டும்தான். ஆனால் உதவி செஞ்சது எல்லாம் வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய பேர், அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், அந்த புலம்பெயர் இந்த நாட்டில் இருக்கிற நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து தான் இன்றைக்கி உங்களோட உயிரை வந்து காப்பாற்றிருக்காங்க. இப்போ அண்ணாட மட்டும் இல்லை, இதுக்கு முதல்ல வந்து நாங்கள் ஒரு தடுத்து போட்டுனாங்களே. ஆனால் நம்ம ஹெல்ப் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கிட்னி சர்ஜரி வந்து பண்ணது அண்ணாவுக்கு தான் பண்ணி ஃபஸ்ட்டாக இங்கே பார்த்தது நேரடியாக வந்து எல்லா பேரும் காசு நிறைய பேர் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் சர்ஜரிகள் நடக்கல, சில பேர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் அண்ணா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்ஜரி முடிச்சுட்டு வந்து எங்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க வந்து. அப்போ உண்மையாக வந்து அப்படி உதவி செஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்கன்னு சொல்லலாம். பிரச்சனை புலமேந்த நாளில் இருக்கிற உறவுகள் சகோதரன் எல்லா பிறகும் நன்றிகள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீடியோ எடுத்து போட்டு இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. சகோதரமாக கோல் எடுத்து எப்படி இருக்காது என்று கேட்டு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. இந்த உயிரை காப்பாற்றணும் என்று உதவி செஞ்ச உள்ளங்கள் எல்லா பேருக்கும் கோடிக்கணக்கான நன்றிகள். நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி இப்படி வீடியோ முன்னாடி வந்து கதைக்கிறேன்டா, நீங்கள் தான் காரணம். நீங்கள் உதவி செஞ்சபடியாக தான் நான் இந்த இடத்துல வந்து இருக்கேன். எல்லா பேருக்கும் மிகப்பெரிய நன்றி.
கண்டிப்பாண்ணா. அதே மாதிரி நாங்களும் அத்தனை பேருக்கு நன்றிகள் சொல்றது கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் இப்போ அண்ணா வந்து வந்தா அவரை பார்க்கும்போது சொல்லுங்க தம்பி, என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுறேன் அப்படி சொல்லி கொங்கோங்கில் இருக்க மகேஸ்வரி அம்மாவும் தெரியும். ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோக்களில் வந்துட்டு நீங்கள் அவரோட பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இந்த ஒரு தொகையை கையில் ஒப்படைக்க சொல்லியிருந்தாங்க. அதில் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கண்ணா. 20,000 இருக்குது. ஸோ என்னோட சொன்னாலுமே அவங்களும் வந்து இப்போவும் பயங்கரமான கிரிட்டிக்கலான கண்டிஷன் தான். எப்படி சொல்கிறேன், நல்ல வயசு போயிட்டுது. அவங்க வந்துட்டு சமையல் வேலைகள் தான் செய்கிறவங்க ஹாங்காங்கில். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து எல்லாம் வந்து சுகவீனமாக காரணமாக வந்து படுத்த படுக்கையிலலாம் இருந்தவங்க, பஸ்ஸில் எல்லாம் வந்து விழுந்து நிறைய அவதூறு கஷ்டப்பட்டவங்க. ஆனால் அப்பயும் வந்து கஷ்டப்படுறவங்களோட மனசை பார்த்தா அவங்களோட ஒரு இறக்க குணம் ஒன்று எல்லாருக்கும் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். எங்களோட சேர்ந்து நிறைய சமையல் வீடியோலாம் வந்து போட்டிருப்பாங்களா, அவங்க தான் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க. உண்மையாக அவங்க மூலம் நிறைய உதவிகள் வந்து செஞ்சுருக்கு. அதோடு சேர்ந்து இந்த உதவியும் தான் என்ன சொல்கிறேன். இப்போ நாங்கள் முழுமையாகிறத தாண்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட 3/4 தூரத்துக்கு வந்து இந்த ஹெல்ப்பிங் பண்ணுறதை வந்து விட்டுட்டோம்ன்றதை தாண்டி வந்து செய்ய போகிறோம். அது தெரியலை எப்படி அது சரியாக வரும்னு சொல்லி. ஏன்டா அதுக்கு இறங்கின போது தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறேன், சட்ட ரீதியாக பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட இப்போ அண்ணாவுக்கு செலவான இந்த 1 கோடி ரூபாயை வந்து நாங்கள் கணக்கை காட்ட போகிறோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து எப்படி சொல்கிறேன், சரிடியாக 15 வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு டெக்ஸோ இல்லை ஏதோ ஒன்று வந்து இருக்குது. அதுலேருந்து தான் அதை நேரடியாக போட்டோம்னு சொல்லி அண்ணாவோடைய வந்து தொடர்பு கொண்டு விட்டாச்சு வந்து. ஸோ இதை என்ன சொல்கிறேன், இப்போ நேரடியாக அவங்களுக்கான உதவி கிடைக்கிறது வேறு. இப்போ நாங்கள் ஒரு சேரிட்டியோ இல்லை ஒரு கம்பெனி மாதிரி ஒன்று 15 வந்து செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு டெக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் நான் அந்த இதை ப்ரோசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து செய்வோம்ன்றதுலாம் வந்து விட்டுருக்கோம். கண்டிப்பாக அது தொடங்கினா அதை நாங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லுவோம். நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த உதவிகளை வந்து கொண்டு சேர்ப்போம். அதே மாதிரி அண்ணாவுக்கு வந்து மேலதிகமான ஹெல்ப் யாராச்சும் பண்ண போகிறீங்களா இருந்தால் கூட அண்ணாவோட நம்பர் வந்து டிரெக்டாக நாங்கள் டிஸ்பிளேயில் காண்பிக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னால் கூட வந்து அண்ணாவோட பேங்க் அக்கௌண்ட், அவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நாங்கள் டிரெக்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி இப்போவும் வீடியோவில் காண்பிக்கிறோம். ஸோ மேலதிகமான ஹெல்ப் யாராச்சும் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் அண்ணாவோட வந்து கான்டாக்ட் பண்ணி அந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள். உண்மையாக வந்து நாங்கள் எங்களோட சேனலோடாகவும் நாங்களும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சொல்லணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் போட்ட வீடியோக்கு அப்புறமா வந்து அந்த உதவி செய்யணும்னு நினைச்சு இன்றைக்கி உதவி செய்து அண்ணாவோட உயிரை காப்பாற்றி இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றியை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். உங்களையும் தாண்டி ஸோ இது எல்லாரையும் தாண்டி வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ நம்மளால் ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதை தாண்டி இப்போ எங்களால் நடந்துன்றது வந்து ஒரு சின்ன துளி. அதுக்கப்புறமா வந்து தாங்கள் உழைச்ச காசை அவங்களோட சொந்தமாக நினைச்சு உதவி செஞ்சது வந்து பெரிய விஷயம். அதுக்காக வந்து நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம். அதையும் தாண்டி வந்து இப்படி ஒரு நிலைமையில் இருக்கைக்குள்ள வந்து சில டைமில் வந்து சொந்தக்காரர்கள்லாம் கை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அண்ணாக்கு அப்படி இல்லை. அவங்களோட சொந்தக்காரர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் உண்மையில் எங்களுடைய சார்பில் வந்து நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் எங்களுக்கு பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்க, யாருக்கு பண்ணுற துரோகம், யாருக்கு பண்ணுற அவதூறு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி ஒவ்வொரு மூலையிலையும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவங்க. நாங்கள் அந்த உதவி திட்டங்கள் வந்து நிப்பாட்டி வச்சதுக்கப்புறமா கூட வந்து திவா சொன்ன மாதிரி நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதே மாதிரி உதவிகள் கிடைக்காம எத்தனை உயிர்கள் கூட வந்து போயிருந்திருக்கு. ஸோ எங்களுக்கு இதால் லாபம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட சின்ன வயசுலேருந்து நாங்கள் பண்ணுற விஷயங்கள்னு சொல்லி மீடியா. ஸோ அதை நாங்கள் எங்கள்கிட்ட போக்குள்ள பண்ணிக்கொண்டே இருப்போம். அதால் 4 உயிரை வாழ வைக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சமூகத்தின் மத்தியில் இருந்தால் எங்களுக்கு சொன்னாங்க. அதை வச்சு கொண்டு தான் நாங்களும் அதை பண்ணோம். ஆனால் அதே சமூகத்தில் இருக்கிற 4 பேர் வந்து இது பிடிக்காமல் பண்ணுற நாச காரியங்கள் அப்படி சொல்லும்போது கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த இடத்துல சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இப்போ இவங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களான்ட்டு. இப்போ எங்களோட நோக்கம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹெல்ப்பிங்கை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களோட வருமானமோ இல்லை என்னவோ நாங்கள் சரியாக தான் போய் கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முதல் வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஓகே இப்போ இந்த இப்படி செய்கிற வீடியோ ப்ளாகிங்காக செய்கிற வீடியோ வந்து ஒரு ஹெல்ப்பிங்காக செஞ்சுட்டு அதுலேருந்து வர வருமானத்தில் எங்களோட இந்த பெட்ரோல் செலவுலேருந்து ட்ராவலிங் செலவு வந்து பார்த்துட்டு எங்களையும் அதாவது என்ன சொல்கிறேன், இப்போ நாங்களும் உழைக்காமல் ஒரு விஷயம் செய்யலை. காசு இல்லாமல் வந்து நாங்களும் குடும்பத்தை பார்க்குறதோ மற்ற விஷயம் செய்யலை. அது வந்து அப்போ எங்களுக்கும் அது வந்து ஓகே எங்களோட பூர்த்தி ஆகுது. இப்போ அந்த வீடியோ மூலம் அது மூலம் வந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய அளவில் வந்து நன்மை கிடைக்கிது. அதான் உண்மை. இப்போ நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க தானே, அந்த நெகட்டிவ் கொமாண்ட் அடித்து நிறைய பேர் இருக்கிறீங்க. அண்ட் வந்து இப்போ வரைக்கும் நேற்று வரைக்கும் கழிச்சு கொண்டு வந்தீங்க தானே நேற்று வீடியோக்குள்ளோட. ஸோ அப்படியானவங்க நீங்கள் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்றதை கொமாண்டில் சொல்லுங்கள். உண்மையாக வந்து இதுக்கப்புறமா வந்து நீங்கள் கேவலமாக கழிச்சிங்கன்னா
என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. நீங்கள் வந்து மனித ஜென்மம் இல்லை, அதாவது 6 அறிவு இல்லை, உங்களுக்கு 5 அறிவு இருக்குன்றதை நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உண்மையாக அண்ணாவால் கிடைச்சல 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 6 மாதம் வெளியில் போயிடல. அது வந்து பிள்ளைகள் இருக்குது, ஆனால் வந்து பிள்ளையை பார்த்துக்கொள்ளணும். அதை தாண்டி ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட சாப்பாடு செலவுலேருந்து இந்த நான் சொன்ன மாதிரி இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் போகணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய செலவு இருக்குது. அப்போ இது வரைக்கும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமாவும் வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்களா அப்படிலாம் சொன்ன மாதிரி வந்து டிஸ்பிளேயில் நாங்கள் நம்பர் ஆட் பண்ணுறோம். அதுவும் அண்ணாட நம்பரை டிரெக்ட் ஆட் பண்ணுறோம். நீங்கள் அது மூலம் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே அண்ணா, நல்லபடியாக வந்து உடம்பை பார்த்துக்கொள்ளுங்க. என்ன எதுவும் சொன்னால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். சரிங்களா?